ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச பேர் தான். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டும். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் ஒரு ரூமுக்குள்ளே வர்றா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம வாழ்க்கையில் லவ்ங்கிறதே கிடையாது, நான் கேர் மட்டும்தான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால் ஹீரோயின் டிவோர்ஸ் பேப்பரை ஏற்பாடு பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்ருக்கா. கரெக்டாக ஹீரோ அந்த ரூமுக்குள்ளே வந்துடுறான். வந்த உடனே ஹீரோ கேட்குறான், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதா கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டச் பண்ண போக ஹீரோயின் பின்னாடி போயிடுறா. இல்லை, நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா, என்னையவே லவ் பண்ணல, என்னோட பேபியுமா நீ லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ என்கிட்டயே ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண, அதாவது ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுறேன்னா, டக்குன்னு எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ பயங்கர கோவம் தருது. எவ்வளோ தைரியம் தான் நீ டிவோர்ஸ் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் வந்து ஆல்ரெடி பேப்பர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பா போல். ஹீரோ வந்து அங்கேருந்து மடமடன்னு போக போகிறான். பேப்பரை கொண்டு போய் கொடுக்குறா. அதுக்கு ஹீரோ மிரட்டுறான், இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி பேப்பரை கொடுக்க ஹீரோ வந்து அங்கேயே கிழிச்சு எரிஞ்சிட்டு போயிடுறான். உன் வாழ்க்கையில் இது மட்டும் என்றைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கிடணுங்கிற இதில் என்ன பண்ணுறான்னா, அதுக்கு அடுத்த நாளே டிவோர்ஸ் பேப்பர் இன்னொன்று ரெடி பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறா. ஆனால் அந்த வீட்டை விட்டு கிளம்புறா இல்லையா, அங்கே வந்து ஒரு 3 பேர் ரெடியாக இருக்காங்க. ஹீரோயின் யாருன்னா, ஒரு அடாப்டர் டாட்டர் போல். உண்மையான டாட்டரை கல்யாணம் பண்ணி வைக்க இடத்துல ஹீரோயினை வச்சுருவாங்க போல். அதனால் இப்போ வந்து ஹீரோயினை வந்து அவங்களே வாலண்டியராக வெளியே போக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவங்கக்கிட்ட போய் இந்தாங்க டிவோர்ஸ் பேப்பர் நான் சைன் பண்ணிவிட்டேன், ஹீரோவை சைன் பண்ண சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதாவது அடாப்ட் பண்ணாங்களே அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்க, அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து நீ திரும்ப வந்துடுறாத, இந்த மேரேஜ் வந்து தெரியாமல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார்டு கொடுக்குறாரு, பணம். ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு மறுக்கிறா. இருந்தாலும் தான் வீட்டை விட்டு போகிறா இல்லையா, தனக்கு ஒரு இது வேணுங்கிறதுக்காக வாங்கிக்கிறா. போகும்போது வராதன்னு வேற சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறா. கிளம்புன கையோடையே சொல்கிறா, இனிமேல் நான் வந்து யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன், நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கிளம்பிடுது. இப்போ அந்த வீட்டுக்கு விட்டு வெளியில் வர்றா. யார் நிற்கானா, ஹீரோ தான் நிற்கிறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச வர்றாரு. நீ கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கியே தீரணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், லவ்ங்கிறதே உன் வாழ்க்கையில் இடம் இல்லாமல் போச்சு, நீ கர்றல்ல, அதாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போக ட்ரை பண்ணேன். நான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ சைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ முகத்தில் அடித்த மாதிரி அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்ப போகிறா. ஹீரோ விட மாட்டேங்கிறான். இருந்தாலும் அவாய்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான், என்னைக்கு நாள் நீ என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்குற நிலமை வரும், அன்னைக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன்ற மாதிரி நிற்கிறான். இப்போ ஒரு 5 வருஷம் கழித்து தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா போல். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாரு. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, யாரை கட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இங்கே மட்டும் இல்லை, இந்த சிட்டியில் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, தயவுசெய்து இந்த மாதிரி மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சிரா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, இது நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி எவ்வளோ கெத்தா சொன்ன, அது மாதிரி இல்லையே அப்படிங்கவும் ஹீரோயின் வந்து நீல் டவுன் போட்டுட்டு, ப்ளீஸ் என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ சொல்கிறாரு, உன் டிக்னிட்டியெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணுறாரு. அது போக இன்னொரு கண்டிஷன் வைக்கிறாரு, நீ என்னோடய ஹவுஸுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கர் சொல்கிறா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லவும், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ உன் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கர் அவள் வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ ஒரு சைடு போயிடுறாரு, குழந்தைய வாங்கிட்டு டாக்டர் ஒரு சைடு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ கர்ரோ ஹீரோயின் தான் நிற்கிறாங்க. கர் சொல்கிறா, நீ இன்னும் சாகலையா, இன்னும் உயிரோடதையாக இருக்கா, மரியாதையாக நாளைக்கு ஹீரோவை போய் டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறா. ஹீரோயின் இப்போ தான் மனசுக்குள்ளேயே நினைக்கிறா, இவ்வளோ நாளாக ஹீரோ இன்னும் என்னை டிவோர்ஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி சாக்கில் நிற்கிறா. அதுக்கு அடுத்த நாளே ஹீரோ கிட்ட போய் டிவோர்ஸ் பேப்பரை நீட்டிட்டு, நீ டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அதை கிழிச்சு மூஞ்சியில் எறிஞ்சிடுறான். நீ கேட்டவுடனே கொடுக்குறதுக்கு அதை அல்வாவாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவ்வளோ நாள் என்னோடய ஒய்ஃபை வளர்ந்துருப்பேன் இல்லையா, அதுக்கான இது நான் கொடுத்துருப்பேன், அதுக்கான எக்ஸ்பென்ஸு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீ பே பண்ணி ஆகணும், அதனால் 5 மில்லியன் கொடுத்துட்டு நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேளு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்கிறா, 5 மில்லியனா, என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் உழைச்சா கூட 5 மில்லியன்
வெளியே நான் உழைச்சிக்கிட மாட்டேனேடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ நீ வந்து பகலில் வந்து என் வீட்டில் வேலை பாரு, வேலைக்காரி வேலை, நைட்டு போய் கிளப்பில் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லவும், முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. முடியாதுன்னா உன் குழந்தை ட்ரீட்மெண்ட்டில் தானே இருக்குது, ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டுறாரு. ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை. குழந்தைக்காக என்ன பண்ணுறான்னா, ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரில் அங்கனே சைன் அதாவது ரெடி பண்ணிட்டு வந்திருப்பார். அந்த இடத்துல ஹீரோயின் சைன் பண்ணிடுறா. சைன் பண்ண உடனே இன்றைக்கி நைட்டே நீ கிளப்புக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும், அன்றைக்கி நைட்டே ஹீரோயின் வந்து கிளப்புக்கு வேலைக்கு போயிடுறா. ஒரு பொண்ணு தான் ஹீரோயின் வந்து ஒரு ரூம்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஆனால் அந்த கிளப்பில் வந்து ஹீரோயினுக்கு முன்னாடியே ஹீரோ நிற்கிறாரு. இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களெல்லாம் போக சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் உள்ளே வரவும் போனோடனே ரொமான்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிங்க் பண்ணுவோம் சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரிங்கை ஊற்றி கொடுக்குறா. ஹீரோ பார்த்துட்டே தான் இருக்காரு, குடிக்கவே இல்லை. ஹீரோயின் தான் மடக்குன்னு எடுத்து குடிச்சிட்றா. இப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்னோட இருக்கிறதோட நீ ட்ரிங்க் பண்ணுறதே மேலானதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, ஒரு ஃபுல் பாட்டில் கொடுத்து நீ குடிச்சிட்டே நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் குடிக்கிறா. ஹீரோக்கே பயமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாருன்னா பிடுங்கிடுறாரு. நீ என்ன சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நீ சொல்கிற மாதிரி குடிச்சிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறா. ஹீரோ ஒரு ஃபோர்ஸ் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளேயும் ஹீரோவை தள்ளி விட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ அதே இடத்துல கெர்ரு வந்து ஒரு சில ஆட்களோடு நின்று இவளை என்னமால் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுக்குறா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் வந்து அந்த கிளப்புக்கு கீழே வரவுமே கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வரவும் ஹீரோவும் பின்னாடியே தான் வந்திருப்பார். ஹீரோயின் கையில் வச்சிருப்பாளையா பர்ஸ், அது மட்டும் கிடக்கு. ஹீரோயினை காண உடனே எங்கே இருக்கான்னு சொல்லி விசாரிக்க சொல்லிடுறாரு. இந்த சைடு ஹீரோயினை குத்திக்கிட்டு வந்தாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயின் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ வந்துடுறாரு. வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. பயங்கரமாக சண்டை போடுறாரு. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு சண்டை முடியிற நேரத்தில் கரெக்டாக மயங்கி விழுந்துடுறா. இவன் என்னை காப்பாற்றுறானா, என்னாலேயே நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி மயங்கி விழுந்துடுறா. இப்போ மயங்கி விழுந்த பொண்ணை மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வந்து சேர்க்குறாரு ஹீரோ. வெளியே பதட்டமாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாருன்னு சொல்லி விசாரிக்க வர சொல்கிறாரு. இப்போ அதே இடத்துல தானே நிற்கிறார். அங்கே இருக்கக்கூடிய 2 நர்ஸு சொல்கிறாங்க, அவரோட ஒய்ஃபு அடிபட்டு உடம்புல உள்ளே சேர்த்துருக்காங்க, ஆனால் அவங்க வந்து வேறு யாரோ ஒரு மென்று கூட போயிட்டாங்கன்ற மாதிரி புறணி பேச, ஹீரோயினோட பையன் அங்கே வந்துடுறான். நீங்கள் ஏன் என் அம்மாவை பற்றி இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னோன்னே அந்த பொம்பளைங்க 2 ஓடிடுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பையன் டேரெக்டாக ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு, நீ தான் என் அம்மாவை புள்ளி பண்ணதான்னு சொல்லி கேட்க, நான் உன் அம்மாவை புள்ளி பண்ணலை, நான் தான் உன் அம்மாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. நீ தான் என் அம்மாவோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது அதை சொல்ல முடியலை. அதுக்கு முன்னாடி என்ன கேட்பாருன்னா, ஆமாம் உன் அம்மாவுக்கு நிறைய மென்னுனா ரொம்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, என் அம்மா அழகாக இருக்காங்க, அதனால் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு யாரையுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கையிலேயே, உன் அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்கமுன்னா ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அந்த இடத்துலேருந்து வெளியில் தள்ளிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவுக்கு ஃபோன் கால் வந்துடுது. அதை பண்ண சொன்னது யார், பண்ணது யாருன்னு சொல்லி ஃபோன் கால் வரவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு ஹீரோ. யாருன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக உட்காந்துட்ருக்காரு. ஒருத்தனும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். அதனால் ஒவ்வொருத்தனா தனித்தனியாக கூட்டு போய் கையை ஒடிக்க காலை ஒடிக்கவுமா இருக்கவும், கடைசியில் இருக்கவன் அப்பையும் உண்மையை சொல்ல மாட்டேன்றான். இல்லை பாஸ், நாங்களாக தான் இதை பண்ண, எங்களை மன்னிச்சு விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கையிலேயே அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது. என்னன்னா, ஹீரோவோட அம்மா ஹீரோயின் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா நியூஸ் வரவும் ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினும் அவளோட பையனும் நின்று அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கரெக்டாக ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ட்ரிக்கா, என் பையனை மறுபடியும் செட்யூஸ் பண்ணி உன் வலையில் விழ வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் தன்னோட பையனை இருக்கலை ஹக் பண்ணிக்கிட்டு, வேணும்னா இதனால் உன் பையன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லவும், அந்த அம்மா ஹீரோயினை போட்டு அடிக்க போகிறாங்க. கரெக்டாக ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே நீங்கள் இவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாரு. வார்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மாவை அந்த இடத்துலேருந்து வெளியில் கூப்பிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலி அவள் எவ்வளோ கஷ்டப்படுத்துனா, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. ரிவெஞ்ச் மட்டும்தான் எடுக்கணும் சரியா, கெர்ரு தான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக ரிவெஞ்ச் எடுத்து முடிச்சுட்டு கெர்ரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாளே ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹீரோவோட வீட்டுக்கு பையனை கூட்டிகிட்டு வேலைக்கு போகிறா. அப்போ பையன்கிட்ட சொல்லி கொடுக்குறா, நல்லபடியாக நடந்துக்கணும், சேட்டை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பையனும் சரிம்மா நான் அப்படியே நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ண செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறான். நீனு இங்கே பேபி சிஸ்டருக்கு வேலைக்கு வந்திருக்கியா, இதெல்லாம் சொல்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் சொல்கிறா, நான் ஹீரோவோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த செக்யூரிட்டி என்ன சொல்கிறான்னா, நீ என்ன சைக்கோபாத்தான்னு சொல்லி ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்க. கரெக்டாக அசிஸ்டண்ட்டும் ஹீரோ வந்துடுறாங்க. அசிஸ்டண்ட் பயங்கரமாக கோவப்படுறான் செக்யூரிட்டி மேலே.
உடனே செக்யூரிட்டி வந்து நீல் டவுன் போட்டு சாரி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இவ வந்து ரொம்ப நாள் என்னோட மிஸ்ஸஸ் கிடையாது, கர் தான் ஃப்யூச்சர் ஒய்ஃபு, இவ வெறும் பேபி சிஸ்டருக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டச் பண்ணி பேச ஹீரோயின் சொல்கிறா, இங்கே வந்து நான் பேபி சிஸ்டருக்கு மட்டும்தான் வந்திருக்கேன், வேலைக்காரிக்கு தான் வந்திருக்கேன், எந்த ஃபிசிக்கல் கான்டாக்டும் கிடையாதுன்னு சொன்னோடனே ஹீரோ உள்ளே போயிடுறாரு. ஹீரோயினும் பின்னாடியே வர்றா. வந்த உடனே ஹீரோ என்ன உள்ளே வச்சு சொல்கிறாருன்னா, உன்னோட ஃபேமிலியை யாரையும் உள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல அப்படிங்கவும் ஹீரோயின் சொல்கிறா, நாங்கள் ஒரு பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கோம், அது ரொம்ப ஆபத்தானது, அதனால தான் பையனை கூப்பிட்டு வந்தேன், அங்கே அவனுக்கு துணைக்கு யாருமே கிடையாது, தனியாக தான் இருப்பேன்னு சொன்ன உடனே பேஸ்மெண்ட்டுன்னு சொன்னாங்களே, அதனால் ஹீரோ பாவப்பட்டுட்டு சரி சாப்பாடு ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு பையனோட சேர்த்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடை மாஃப் போட்டுட்ருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய கர் வந்து ஹீரோவோட பேரை சொல்லிக்கிட்டே கூட்டிகிட்டே வர்றா. அங்கே ஹீரோயின் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து என்னன்னா, ஹீரோயின் தொடச்சாலேயே அந்த இடத்த வந்து நெருன்னு மிதித்து மறுபடியும் அழுக்காக்கி வச்சிடுறா. உடனே ஹீரோயின் அந்த மாஃபை பிடிச்சி இழுத்துடுறா. இப்போ கர் வந்து ஹீரோயின் கிட்ட வார்த்தை கொடுத்துட்ருக்க, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்கிறா, இதை போய் நீ ஹீரோ கிட்ட கேளு அப்படின்னு சொல்லவும் கர் போய் ஹீரோயினை அடிக்க போக கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். உடனே கையை வந்து வச்சு சமாளிச்சிடுறா. இப்போ வந்த ஹீரோ என்ன பண்ணுறான்னா, வா சாப்பாடு ரெடியாக இருக்குது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கர்ரை கூட்டிகிட்டு போக ஹீரோயின் மறுபடியும் மாஃப் போட ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், உனக்கு காது கேட்கலையா, நான் சாப்பிடணும்னு சொன்னேன், வந்து சாப்பாடை பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ஹீரோயின் கடுப்புலேயே போகிறான், இவனுக்கு ஒரு வேலை கழுதையே இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க எல்லாருக்கும் ஹீரோயின் வந்து சாப்பாடை பரிமாறிட்டுருக்க கர் வந்து நீ உட்காந்து சாப்பிடேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், இவன் அந்த வீட்டில் வெறும் பேபி சிஸ்டர் தான், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கர்ரை மட்டும் சாப்பிட சொல்கிறான். இப்போ கர் வந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. அதில் வந்து கோரியண்டர் இருக்குது போல், அது வந்து அவளுக்கு பிடிக்காது போல். அதை ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஹீரோ என்ன பண்ணுறான்னா அதை விடுற மாதிரி இல்லை. உடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா, வேணா அந்த டிஷ்ஷை நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ண போகிறா. அதுக்கு ஹீரோ வந்து சாப்பாடு வேஸ்ட் ஆகும், அது எனக்கு பிடிக்காது, அதனால் நீ 5 செகண்டில் அதை சாப்பிட்டு முடி அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் வந்து அந்த சாப்ஸ்டிக் எடுக்க போகிறா. அதையும் எடுத்து சாப்பிடக்கூடாதான், கைட்டு எடுத்து சாப்பிட்ணுமா. கைட்டு எடுத்து சாப்பிட்றது பெரிய மலையில் அதை கைட்டையே எடுத்து சாப்பிட்டு அழுதுகிட்டே வாயில் முக்குறா. அதுக்கு ஹீரோயினுக்கு வாமிட் வர்ற மாதிரி ஆகிடுது. உடனே ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து ஓடிடுறா. இப்போ ஹீரோயின் போகவும் ஹீரோவும் பின்னாடியே போகிறான். கர் அந்த இடத்துலையே விட்டுட்டு ஹீரோயின் வாமிட் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக போகிறா. ஹீரோ அப்போ பிடிச்சிக்கிறான், நீ என்னோட வழியிலேருந்து தப்பிக்கன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உன்னால் என்றைக்குமே முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண கரெக்டாக ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் காட்ட ஆரம்பிக்கும். ஹீரோவை விட்டுடுறான். இப்போ ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறத பார்த்து கர் வந்து என்ன பண்ணுறான்னா, பையனோட ஒரு இடத்துல இருக்கா இல்லையா, ஹீரோட வீட்டோட பேஸ்மெண்ட்டில் இருக்கான் பையன். அந்த பையனுக்கு ஹீரோயின் வந்து சாப்பாடு கொடுக்குறா. பையன் ரொம்ப ஆர்வத்தோடு சாப்பிட்றான், ரொம்ப நேரம் பசியாக இருந்திருப்பான் போல். இப்போ பையன் சாப்பிட்டுட்ருக்கையில் கர் அந்த இடத்துக்கு வந்து பையனை வந்து தப்பாக பேசுகிறா. பையனே ஹீரோயின்னு எல்லாத்தையும் வச்சு தப்பாக பேசி சண்டை போட்டுட்ருக்கையில் அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை வந்து கர் வந்து அடிக்க போகிற மாதிரி இருக்கவும் அந்த பையன் சண்டைக்கு வந்துடுறான் கர் கூட. உடனே கர் வந்து அந்த பையனை பிடிச்சி அடித்து தள்ளிடுறான். உடனே ஹீரோயின் வந்து கர் அடிக்க ஹீரோ கரெக்டாக வர்றான். ஹீரோ பிடிச்சி ஹீரோயின் அடிச்சிடுறான். மாற்றி மாற்றி அடிக்க ஹீரோயின் விழுந்துடுறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு வேறு விதத்தில் உன்னோட கடனை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போக ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எதையும் எடுத்து அந்த பையன்கிட்ட காட்ட போகிறான். உடனே ஹீரோயின் வந்து மனசை மாற்றிக்கிட்டு, நீ சொன்னதை நான் செய்கிறேன், தயவுசெய்து அந்த மாதிரி மட்டும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட காதை பற்றிக்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ ஒபீடியண்ட்டாக இருந்தால் தான் உருப்படியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இப்போ அந்த இடத்துல இல்லை, ஹீரோ அவளோட ரூமில் இருக்க. கர் வந்து ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோ வந்து டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கர் சொல்கிறா, நீ என்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி தான் சொல்கிறியே தவிர என்னை ஒரு வாட்டி கூட நீ டச் பண்ண மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லி கர்ரை அவளோட வீட்டில் விட சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து கிளப்புக்கு வந்திருக்கா. கிளப்புக்கு வந்த இடத்துல வந்து அந்த சீஃப் வந்து சொல்கிறாங்க, ஹீரோயினோட கழுத்தில் அடிபட்டதுக்கு மருந்து கொடுத்துட்டு, உனக்கு பையன் இருக்கதா கேள்விப்பட்டேன், அவனை எப்படி பார்த்துப்ப, உன் வீட்டில் எப்படி இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, நான் சிங்கிள் பேரண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் வந்து ஒரு கெஸ்ட்டை தான் அட்டன் பண்ண போகிறா. அவன் அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ட்ரிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயின் வந்து ஊற்றி கொடுக்குற. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ மொத்தமாக இந்த பாட்டிலை கம்ப்ளீட் பண்ணு, உனக்கு இந்த இருக்க மணி எல்லாமே நீ எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லவும் அவன் எல்லாத்தையும் குடிச்சிட்ருக்கா. இன்னொரு சைடு ஹீரோ வந்து ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்க, அவள் ஆல்ரெடி கெஸ்ட்டை அட்டன் பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அங்கே இருக்க பொம்பளைங்களெல்லாம் விரட்டி
விரட்டி விட்டுடுறான். இன்னொரு சைடு என்னென்னா பயங்கரமாக கோபப்பட்டுட்ருக்கான் இல்லையா, ஹீரோயின் வந்து அங்கே ட்ரிங்க் பண்ணி முடிச்சுட்டு பணத்தை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ரூம்லேருந்து வெளியில் வர்றா. கரெக்டாக ஹீரோ பார்த்துட்றான். பார்த்தவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் இழுத்துட்டு போயிடுறான். இழுத்துட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு, உனக்கு பணம்னா நீ என்ன வேணால் பண்ணுவியா, அவ்வளோ கேவலமான பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு கார்டை எடுத்து கொடுத்துட்டு, நீ இன்றைக்கி என்னோட ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து ட்ரிங்க் மட்டும்தான் பண்ணுவேன், என்னோடய பாடியை வந்து செல் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கார்டை திருப்பி கொடுத்துட்றா. உடனே ஹீரோ விடுவானா, ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்க ரோங்குங்கிற அந்த கிளப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு பார்த்துட்றா இதை. உடனே அதை ஹீரோ பார்த்துட்றான். மரியாதை இங்கேருந்து போறியா என்னன்னு சொல்லி அவளை அங்கேருந்து விரட்டிடுறான் ஹீரோ. இப்போ அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்தவன் கரெக்டாக கருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. கர் வந்து பயங்கர கடுப்பெடுத்து போட்டு அடிக்கா போலாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், நான் தான் 30 ஆச்சு, நீ ஏன் என்கிட்டே வர்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நீ ஒரு விதமான டேஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் அங்கெல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வந்து பார்க்குறா, பையனை காணோம். அதனால் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்க, உன் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ ரிச்சான்னு எனக்கு தெரியாதுமா, அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுதா. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் சொல்கிறா, இந்தாங்க வாடகை, என் பையன் எங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்க, உன் புருஷன் தான்மா கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் டேரெக்டாக ஹீரோ கிட்ட தான் வர்றா. ஹீரோ வந்து அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். உடனே ஹீரோயின் வந்து டேரெக்டாக அவளே நீல் டவுன் போட்டு ட்ரிங்க்ஸை வாங்கி தான் தலையில் தானே ஊற்றிக்கிறா. அவன் அந்த பனிஷ்மெண்ட்டை தானே கொடுப்பான், அதனால் அவளே செஞ்சுட்டு, ப்ளீஸ் அவன் ரொம்ப சின்ன பையன், வெறும் 5 வயசு தான் ஆகுது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனை மட்டும் விட்டுடேன், என் குழந்தைய கொடுத்துறேன்னு சொல்லி கேட்க, இப்போ செஞ்சாலையா ஹீரோயின். அதனால் கடுப்பான ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உன் குழந்தைய அப்பளே நான் வெளியில் விட்டுட்டேனே, நீ பார்க்கலையான்னு சொல்லி சொல்லவும் ஹீரோயின் வந்து குழந்தைய தேடி போகிறான். சுற்றி இருக்கவங்ககிட்டலாம் கேட்குறா, ஒரு சின்ன பையனை பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை காருக்குள்ளேருந்து ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க, சார் உங்களுக்கே இது மனச்சாட்சி இப்படி இருக்கா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து இங்கே குழந்தைய காணுமேன்னு சொல்லி அழுது பிறக்கி தலை சுற்றி விழ போகிறா. கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிட்றான். அதுக்கப்புறம் 2 பேருமே குழந்தையும் ஹீரோயினும் ஒரே பெட்டில் இருக்க மாதிரி தான் கண்ணு முழிக்கிறாங்க. பையன் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிச்சு ஹீரோயினை உசுப்புறான். இப்போ ஹீரோயின் கண்ணு முழிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு முன்னாடியே அங்கே வந்துடுறான் ஹீரோ. என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, உடனே ஹீரோ சொல்கிறான், இனிமேல் நீங்கள் இந்த பேஸ்மெண்ட்லேயே இருக்கலாம், பயங்கர செக்யூரிட்டி கார்டு இருக்கும், நீ நைட்டு வேலைக்கு கூட போகலாம், எந்த நாயும் வந்து தூக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து தேங்க்யூ சொல்கிறா. இப்போ ஹீரோயின் வந்து அதுக்கு அடுத்த நாள் இங்கே மறுபடியும் அந்த கிளப்புக்கு போகிறா. அந்த ரூம்க்கு என்ன பண்ணுறான்னா, கர் சொல்லியிருப்பா அவளை கண்ட மாதிரிக்கு டேமேஜ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து வார்த்தை கொடுக்குறா. ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. அதுக்கு ரூம் என்ன சொல்கிறான்னா, அதுவா நீ கெர்கிட்ட தான் பிரச்சனை வச்சுக்கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அவன் மட்டும் அடிக்கிறது இல்லாமல் சுற்றி இருக்கவங்களெல்லாம் போட்டு வெளுத்து வாங்கிடுறா ஹீரோயினை. இப்போ அதை வீடியோ எடுக்கிற, அதுக்கு ஃபோனை பிடிச்சி ஹீரோயின் பிடிச்சி தட்டி விட கூட கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கிறாளுக ஹீரோயினை. ஹீரோயின் வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லாயரு இப்போ தான் இந்த ட்ராமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு, இந்த சீனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. வந்த உடனே என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காப்பாற்றிட்டு ரோங்கை பிடிச்சி அடித்து வச்சிடுறாரு. உடனே ரோங் வந்து திருப்பி அந்த லாயர் ஃப்ரெண்டை மிரட்ட, அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு சீஃப் இருப்பாங்களே அவங்க வந்து அந்த லாயர்கிட்ட சாரி கேட்குறாங்க. இப்போ அந்த லாயர் வந்து சுற்றி இருக்கவங்களெல்லாம் வார்ன் பண்ணிவிட்டு நல்லா திட்டி விட்டுட்டு ஹீரோயினை வந்து அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல சீஃப் இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரோங்கு கிட்ட, அது யார் தெரியுமா, ஹீரோவோட ஒய்ஃபு, நீங்களாம் என்ன ஆக போகிறீங்களோ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அவங்க அதுவும் போக ஒரு பொண்ணை நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக அந்த சீஃப் வந்து அந்த ரோங்குக்கு சுற்றி இருக்கவங்களெல்லாம் திட்ட, இப்போ தான் அந்த ரோங்குக்கே கொஞ்சம் அள்ளு விடுகுது ஹீரோ என்ன பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி. ஹீரோயினை காப்பாற்றிட்டு வந்த லாயர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றாரு. அவர் வந்து ரொம்ப நாளாக மீட் பண்ணலை போல், உனக்கு என்ன மாதிரி ஆச்சு, எனக்கு ஏன் கால் பண்ணல, நான் அப்ராட் போனாலுமே நீ என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுற விதத்தில் சொல்லவும் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்டை கலத்தி கொடுத்துட்டு அவர் அந்த இடத்துலேருந்து அவாய்ட் பண்ணிட்டு போக போகிறா. ஏன்னா இவர் வந்து ஹீரோயினை நெருங்கி வந்தால் இவருக்கு தான் ஆபத்துங்கிறது தெரியாது, ஹீரோ ஏதாவது பண்ணிடுவார் இல்லையா, அதனால் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கு அடுத்த நாளே ஹீரோயின் வந்து சமைச்சு வச்சிட்ருக்கா. ஹீரோ வந்து சூடாகவே இல்லைன்னு சொல்லவும், நான் போய் ஹீட் பண்ணி கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எடுத்துகிட்டு போக ஹீரோ கையை பிடிச்சிடுறாரு. இதில் ஹீரோயின் வந்து
ஊச்சுன்னு கத்தவும் அடிபட்ட மாதிரி சவுண்டு கேட்கவும் ஹீரோயின் என்னன்னு சொல்லி பார்க்க ஹீரோயினுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. உடனே ஹீரோயின் உள்ளே தப்பிச்சு போக பார்க்குறா என்னன்னே சொல்லாமல். அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டாப் பண்ணி மரியாதையை உன் ட்ரெஸ்ஸை கலட்டி காமி அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் உடம்பு ஃபுல்லாக பணியாரங்க நகட்ட தழும்பு தழும்பாக இருக்குது. அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க, செவந்து போயிருக்கு. இதெல்லாம் பார்த்த ஹீரோ சொல்கிறான், எனக்கு உன்னை பற்றியெல்லாம் கவலையே இல்லை, நான் சும்மா இதான் பார்த்தேன், உன்னை எதுக்கு நான் கேர் பண்ணணும் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து இந்த ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க ஹீரோயினும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சீன் முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் அதே கிளப்லேயே ட்ரிங்க் பண்ண உட்காந்துட்ருக்காங்க. அதே ஆட்கள் வந்து ஹீரோயினை டார்ச்சர் பண்ணாங்களே, அவளுக்கு வரிசையாக வாராளுங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா அசிஸ்டண்ட்டுக்கு கம்பெனி கொடுக்க சொல்லிடுறாரு. அசிஸ்டண்ட் என்னடா இங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவருக்கே தெரியலை. ஃபஸ்ட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் வந்து ஒரு சைடு உட்காந்து என்ஜாய் பண்ணேன், இன்னொரு சைடு ஹீரோ பக்கத்தில் அந்த ரோங் வந்து உட்காந்துக்கிறான். ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து ரோங்குக்கு வந்து ஊற்றி கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் அசிஸ்டண்ட் வந்து ஒரு பொண்ணுக்கு கிஸ் கொடுக்க போகிற டயத்தில் கரெக்டாக ஹீரோ ஸ்டாப் பண்ணி கூப்பிட்றா அவனை அப்படின்ற மாதிரி பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட சொல்லிடுறாரு. அந்த அசிஸ்டண்ட்டும் சரி பாஸ் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டுடுறாங்க. என்ன நடக்குன்னு சுற்றி இருக்கவங்களுக்கு புரியலை. அங்கே கூட வந்தாளுங்க இல்லையா, அவளுங்க எல்லாத்தையுமே பாடி கார்ட்ஸ் பிடிச்சி நீல் டவுன் போட வச்சிடுறாங்க. இந்த சைடு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ தீர விசாரிக்க அவங்க என்ன சொல்லுதாங்கன்னா, இந்த ரோங் சொல்லி தான் நாங்கள் பண்ணோம் ஹீரோயின், அந்த மாதிரி நாங்கள் வேணும்னே பண்ணலை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோங்கு தான் அப்படிங்கவும் ரோங்கு வந்து நான் இன்னும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாட்டில் எடுத்து ரோங் மண்டையிலேயே அடித்து உடச்சி தள்ளிடுறான். அதே நேரத்தில் ஹீரோயின் வீட்டில் இருக்கா, பையனை தூங்க வச்சுட்டு. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா ஹீரோ அதாவது ஹீரோயினை வந்து கஷ்டப்படுத்துனாங்க இல்லையா, அவங்கள வந்து ஹீரோ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கால் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து உனக்கு எந்த இது பிரச்சனையும் இல்லை, நீ வேலைக்கு வரலான்ற மாதிரி கால் வந்திருக்கும். அதனால் அதே நேரத்துக்கு வேலைக்கு வந்துடுறா பையனை தூங்க வச்சுட்டு. ஹீரோயின் உள்ள ரூமுக்குள்ளே போய் பார்க்குறா. அங்கே இருக்க கெஸ்ட்டு யாருன்னா லாயர் ஃப்ரெண்டு தான். ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் எதுக்கு மறுபடியும் வந்து அப்படின்ற மாதிரி கேட்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்கிட்ட கேட்கலாம், அந்த ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் சொல்கிறா, நான் என்னோடய கஷ்டம் என்னோட போகட்டும், நானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறான். இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் ஹீரோயின் வந்து சமாளித்து அவரை ட்ரிங்க் பண்ண வச்சிடுறேன். நிறையா ட்ரிங்க் பண்ணிடுறாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி. இதில் லாயர் ஃப்ரெண்டு நிதானம் கெட்டு போய் ஹீரோயின் கிட்ட பண்ண கிஸ் பண்ணன்ற மாதிரி போகவும் ஹீரோயின் தடுத்து ஒரு பெட்டில் படுக்க வைக்கிற. அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் கரெக்டாக ஹீரோ பார்த்துடுறாரு. இதை உடனே ஹீரோயினை இழுத்துட்டு வந்து வீட்டில் என்ன தைரியம் இருந்தால் ஒரு டாக்குமெண்டோடு அங்கே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு இழுத்துட்டு வர. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் நிறையா பேரோடு இருந்திருக்கனே, நான் தானே தேட்டியாச்சே, பிற எதுக்கு இதை பற்றி கவலைப்படுத அப்படிங்கவும், என்ன இருந்தாலும் இப்போதைக்கு நீ என் பொண்டாட்டி இல்லாமா, இவன் பின்னாடி ஏதாவது ஒரு நாய் துரத்த வந்துச்சுன்னா ஹஸ்பண்டாக அதை துரத்துறது என் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி லாயர் ஏதோ பண்ண போக போகிறான். உடனே ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணி தப்பெல்லாம் என்னோடது தான், நான் தான் அவனை லைக் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை கிஸ் பண்ண போகிறா. பையன் வந்துடுறான். ஏய் பேட் காய், என் மம்மியை என்ன பண்ணுற, மரியாதையை விடு அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லை, ஹீரோவை போய் டம்முன்னு 2 அடி வேற. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்குறான் அந்த லாயரை பற்றி. அம்மா ஒரு அங்கிள் வந்து நம்மளை 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு போனாரே, அந்த அங்கிள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோவுக்கு கன்ஃபார்ம் அவன் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பையன் வந்து ஹீரோயின் கஷ்டப்படையில் அவங்க 2 பேரையும் பையனையும் அம்மாவையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பார் லாயர். அதை மீன் பண்ணி சொல்லியிருப்பான். இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வந்து ஹீரோயின் ரூமுக்குள்ளே போய் உனக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் இந்த சாய்ஸ் எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு கெர் வந்து பயங்கர கடுப்பில் இருக்காளையா, கண்டிப்பாக ஹீரோயின் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கெர் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறா, ஹீரோயின் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாம்மா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ கெட்ட பேராகும், அதெல்லாம் அந்த பொண்ணு நினைக்காம தானே இப்படிலாம் செய்யுது அப்படிங்கவும் இங்கே கெர் பயங்கர சந்தோஷத்தில் இருக்க மாட்டி விட்டா இல்லையா. அதனால் இன்னொரு சைடு ஹீரோயினும் அவளோட பையனும் உட்காந்துட்ருக்கா. அவள் பையன் வந்து ஃபோட்டோ பார்த்துட்ருக்கான், ஹீரோயினும் அவங்க அப்பா அம்மாவோட இருக்க மாதிரி. அப்போ இதை நான் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட அப்பா அம்மா, நான் ஒரு சப்ஸ்டியூட் வேஷத்தில் இருந்தேன், உண்மையான பொண்ணு வரவும் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் சொல்கிறான், அப்போனா இவங்களோட லவ் எல்லாமே ஃபேக்காமா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அவங்களோட லவ் எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. ஆனால் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நல்லவங்கங்கிறது ஹீரோயினுக்கு தெரியும். பையன்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்க, அதனால்
அப்படி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக அவங்க அம்மா அந்த டயத்துக்கு ஹீரோயினை விசிட் பண்ணுறாங்க. இந்த ஒயினை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிட்டே கேட்க, ஹீரோயினோட அம்மா வந்து சடன்னு அடித்து நீ எந்த மாதிரி வேலைடி பார்க்க அப்படின்னு சொல்லி அடிக்கவும் ஹீரோயின் பிடிச்சி ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க. ஹீரோயின் அம்மாவை ஹீரோயின் சமாதானப்படுத்துகிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்கிறா, ஹீரோவுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கவும் அவங்க அம்மா வந்து 5 மில்லியன் கார்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயின் வந்து வேண்டாங்க அவங்க அம்மா கைக்குள்ளே பிடிச்சி திணிக்கிறாங்க. திரும்பியும் அந்த கார்டை அவங்க அம்மா பையிலே வச்சு விட்டுடுறா. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து மனசே கேட்கல. இனிமேல் நீ இந்த வேலை பார்க்காத, உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் கிளம்புறா. கரெக்டாக கரு வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு போக வந்திருக்குப்பா போல். அவங்க அம்மா கிட்ட பேச அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பணம் கொடுத்தேம்மா, இனிமேல் ஹீரோக்கும் உனக்கும் உடால அவள் வரமாட்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி கெருக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. ஹெருக்கு வந்து பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்ட உடனே பயங்கர கடுப்பாயிருது. என்னம்மா மறுபடியும் அவளுக்கு பணம் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கா. இப்போ ஹீரோயின் வந்து அதுக்கு அடுத்த நாள் ஹீரோ வீட்டில் நேனி வேலைக்கு தான் வந்திருக்கா. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொன்னதை சொல்கிறா, இந்த வேலை வேண்டாம் வேறு வேலை மாற்றிக்கிடட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துடுது. யார் ஃபோன் கால்னா லாயரோட ஃபோன் கால் தான். உடனே இதை பார்த்த ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே கோவப்பட்டுட்டு, நான் சொன்ன வேலையை மாற்றணும்னு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னதை மட்டும்தான் நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த பாரில் தான் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து அவளோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்கா. அப்போ அவளோட பையன் சொல்கிறான், அம்மா நீங்கள் 2 வேஷம் போடுறீங்க, பகலில் வந்து நேனியாக இருக்கீங்க, நைட்டு வந்து பியூட்டிஃபுல்லாக மாதிரி எங்கேயோ போகிறீங்க அப்படிங்கவும் பையன்கிட்ட கேட்குறா, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரியுதுமா நீங்கள் என்னால் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, அம்மா நிறையா பணம் சம்பாதிச்சு கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு சின்ன குட்டி வீடு ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அங்கே நிறைய குழந்தைங்க உன்னைய மாதிரி இருப்பாங்க, நீ அவங்களோட போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் பயங்கர சந்தோஷப்படுறான். ஏன்னா ஹீரோயினுக்கே ஒரு ஆசை, இவங்கிட்டேருந்து தப்பிச்சு போய் நமக்குன்னு ஒரு குட்டி வீடாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா கரு தான் கால் பண்ணியிருக்கா, ஒரு நல்ல வேலை வாங்கி தர்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க போல். அதை தான் இப்போ கரு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஃபோனில் சொல்ல, ஹீரோயின் வந்து அந்த ஆஃபரை ஏற்றுக்க மாட்டேங்கிறா. ஏன்னா ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்ட்டான் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவளோட பேபிக்கு வந்து ஹாய் சொல்லி பாய் சொல்லி அங்கேருந்து மறுபடியும் அந்த கிளப்புக்கு தான் வேலைக்கு வந்திருக்கா. அந்த கிளப்பில் அவள் அட்டன் பண்ணுற கேஸ் வந்து மறுபடியும் அந்த லாயர் தான். அப்போ அந்த லாயர் சொல்கிறாரு, நான் 2 நாளாக உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஏன் என் ஃபோனை அட்டன் பண்ணலை, என்னை விட்டு நீ மறுபடியும் பேருவியோன்னு நினச்சி பயந்துட்டேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணிக்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தானே ஃபோனெல்லாம் அட்டன் பண்ண விடாமல் இது பண்ணது அப்படின்னு சொல்லி லாயர் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டிவோர்ஸை பற்றி சொல்கிறா. உடனே அந்த லாயர் சொல்கிறாரு, நான் பெரிய லாயர் தான், உன்னோட டிவோர்ஸ் என்னவாக இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கக்குள்ளேயே ஹீரோ வந்துடுறாரு. இந்த நாய்கிட்ட இதை பற்றி தான் நீ வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போக லாயர் தடுக்கிறாரு. உடனே லாயரை பிடிச்சி ஒரு அடி அடிச்சு விட்டுறாரு ஹீரோ. இப்போ மறுபடியும் லாயர் பிடிச்சி தடுக்க, இதனால ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா ஹீரோயினோட காதுக்குள்ளே போய்கிட்டு, என்னோட கோவத்துக்கு ஒரு எல்லை இருக்குது, ஆனால் அந்த எல்லையை நான் கடந்துட்டேன், இனிமே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்து அந்த லாயரை அசிங்கப்படுத்தினா மட்டும்தான் இப்போதைக்கு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லாயரை ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போய் கிளப்பு, அதாவது அந்த ரூமு வெளியில் தான் நிற்கிறா. ஹீரோவோட கையை விட்டுடுறா. போதுமா, நான் உன்னை லவ் பண்ணுறதுங்கிறது எந்த வாழ்க்கையில் நடக்காத காரியம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணேன். ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ ஒபீடியண்ட்டாக இருக்கன்னு நினச்சேன், ஆனால் கண்டிப்பாக நீ ஒபீடியண்ட்டாக இல்லை, கண்டிப்பான இதுக்கான ப்ரைஸ் நீ கிடச்சே ஆகணும், அதாவது உனக்கு கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு 8 மணிக்கு உனக்கு அதுக்கான ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே வழக்கம் போல் ஹீரோயின் வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. கர் வர்றா. வந்தோடனே ஹீரோவை எங்கங்கிற மாதிரி தான் தேடிட்டே வர்ற. சரக்கு பாட்டில் கொண்டு வந்திருக்கா. ஹீரோ இல்லை, அதனால் நீ என் கூட கம்பெனி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு முடியாதுன்ற மாதிரி சொல்கிறா. சரி பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கர் சொல்ல, நானும் பணம் சார்ஜ் பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஒரு பணக்கட்டை கொடுக்கவும் ஹீரோயின் வாங்கி அவளோட மடிக்குள்ளே வச்சுட்டு பாட்டில் வந்து மாற்றி மாற்றி ஊற்றி கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அந்த சோஃபாவில் உட்காந்து குடிக்க போகிறா. கர் சொல்கிறா,
நான் தானே பணம் கொடுக்குறேன், நான் சொன்னது தானே நீ செய்யணும், கீழே நீல் டவுன் போட்டு அதை ட்ரிங்க் பண்ண அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை. அதனால் கீழே நீல் டவுன் போட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கையிலேயே கெர் வந்து அந்த ட்ரிங்கை வந்து ஹீரோயினோட முகத்தில் பிடிச்சி ஊற்றி விட்டுறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நீ என் முகத்தில் ஊற்றுன இல்லையா, அதுக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் அது கெர் வந்து கூட கொஞ்சம் பணத்தை கொடுக்குறா. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன், இந்த புல் பாட்டிலே நீ காலி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டில் எடுத்து மடமடன்னு ஹீரோயின் குடிக்க ஆரம்பிச்சிடறா. உடனே கெர் ஸ்டாப் பண்ணி இந்த பணத்தை எடுத்து தொலை, பணம்னா என்ன வேணாலும் பேயா வருவியா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் சொல்கிறா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிட்டு போனியே, அதோட நான் மோசமானவள் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி கெர்ரை பார்த்து ஹீரோயின் கேவலமாக சொல்லி திட்டி விட்டுடுறா. சொன்னான் இல்லையா பனிஷ்மெண்ட்டு, அது இதான் போல். நைட்டு வழக்கம் போல் கிளப்பில் உட்கார வச்சிட்ருக்க ஹீரோ பக்கத்தில் வேறு பொண்ணுங்க உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்து கொஞ்சம் தனியாக உட்காந்துட்ருக்க. அப்போ அந்த சமயத்தில் ஒரு லூசு மாதிரி ஒருத்தன் அந்த டயத்துக்கு அங்கே வர்றான். வந்த உடனே ஹீரோ கிட்ட வந்து வாலண்டியராக, அதாவது ஹீரோவுக்கும் கீழே இருக்க ஆளுதான் போல், இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட ஹீரோ சொல்கிறான், உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்கேன்ப்பா, அது இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதை காட்டுறான். ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது, என்னடா நம்மளை காட்டுறானேன்ற மாதிரி. ஹீரோயினும் உட்கார்றா, அவனும் உட்காந்துருக்கான். ஹீரோயின் ட்ரிங்கை ஊற்றி கொடுத்து சமாளிக்க பார்க்குறான். அவன் வந்து பேட் டச்சிங்காகவே பண்ணிகிட்ருக்கான். கடைசியில் ஒரு கார்டை கொடுத்துட்டு வா நம்ம அதாவது மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிடுறான். உடனே ஹீரோ சொல்கிறான், நாங்களும் இருக்கோம்ல பாஸ், பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், பாய் என்ஜாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் வந்து சாக போகிறோங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அசிஸ்டண்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே தான் அடைச்சி போட்டிருக்கான். அவன் குளிக்க போயிட்டான் போல். அதுக்குள்ளேயே நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோன்னு சொல்லி ஹீரோயின் போய் டோரை திறக்க ட்ரை பண்ணுறா. அதுக்குள்ளேயே அந்த சைக்கோபாத் வந்துடுது. வந்துட்டு ஹீரோயினை மடமடன்னு தரன்னு இழுத்துட்டு வந்து பெட்டில் போட்டுட்டு பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை போடுது. ஹீரோயின் வந்து என்னை பாடியெல்லாம் செல் பண்ணல, ப்ளீஸ் என்னை விட்டுடு, எனக்காக ஒரு குழந்தை வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அதுக்காகவாள் என்னை விட்டுடுன்னு சொல்லி நீல் டவுன்லாம் போட்டு கெஞ்ச அவன் இருக்கிறதுலேயே 1 நம்பர் சைக்கோ போல் ஹீரோயினை வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் ஹீரோ வந்து வீட்டுக்கு போனவன் என்ன நினச்சானே தெரில, யூட்டன் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே வந்து ஹீரோயினை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா, அதனால் ஒரு பாட்டில் குடிச்சிட்டு அந்த பாட்டில் முடியவும் அந்த பாட்டில் கொண்டே ஹீரோயின் மண்டையை பொழந்துடுறான். இப்போ ஹீரோ போனான் இல்லையா, திரும்பி ரிட்டன் வந்துட்டுருக்கான். வந்தவன் கார் வந்து ரிப்பேர் ஆகிருச்சு. லேட்டாக போனால் கண்டிப்பாக ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினோட பாட்டிலில் வந்து இங்கே இந்த சைடு மண்டையை உடைச்சான் இல்லையா, பேலன்ஸ் இருக்குல்லையா, அதை வச்சு கழுத்தில் குத்த போகிறான். கரெக்டாக ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுறான் ஹீரோ. இப்போ அந்த ஆள் கேட்குறான், சார் இது வெறும் ஜஸ்ட்டு ஒரு பொண்ணு தான், இவையா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், பொண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ டார்ச்சர் பண்ணான் இல்லையா, அவனை அடித்து போட்டுட்டு கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்க ரொம்ப பதறி போயிடுறான். கண்டிப்பாக ஹீரோயின் இறந்து போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் மேரேஜ் லைஃபுங்கிற ஒன்று வந்து 2 பேரும் வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பா. ஆனால் அது ஒன்றுக்குமே ஹீரோ வந்து ரியாக்ஷன் காட்டியிருக்க மாட்டான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க கரெக்டாக லாயர் வந்து ஹீரோவை பொலன்னு பொழந்துடுறா. அவளை வந்து எவ்வளோ உன்னை லவ் பண்ணா தெரியுமா, அவளோட லவ்வுக்கு ஒரு துளி கூட நீ லாய்க்கே கிடையாதுடா, நீ எவ்வளோ கேவலமானவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அடின்னு அடி வெளுத்துட்ருக்கையிலேயே பேசிகிட்டு இருக்காங்க. அடித்ததுக்கப்புறம் அப்போ டாக்டர் வந்து எங்கள் ஃபேமிலி யார், அவங்கக்கிட்ட சைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டாக ஹீரோ சைன் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் வந்து அந்த வார்டுலேருந்து வேறு வார்டுக்கு மாற்ற லாயர் வந்து பின்னாடியே ஹீரோ வரவிட மாட்டேங்கிறார். அதே இடத்துல ஹீரோவை ஸ்டாப் பண்ண ஹீரோ வந்து வீட்டுக்கு போய் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கார். இப்போ அசிஸ்டண்ட் தான் வந்து, பாஸ் நீங்கள் எவ்வளோ நாள் தான் சாப்பிடாமல் இருப்பீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, நான் இந்த வாட்டிக்கு ஹீரோயினை விட்டுறலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. உடனே அசிஸ்டண்ட் சொல்கிறாரு, நீங்கள் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, நான் தான் கெர்ரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேனே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் வந்து ஹீரோயினை விட மாட்டீங்க பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அசிஸ்டண்ட் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு முதல்ல இருந்திருப்பாங்க இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி, அதை தான் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நம்ம நெக்ஸ்ட் மந்த்தே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, கெர்ரு தான் எப்போ அப்படின்ற மாதிரி தானே இருக்கா, அதனால் உடனே ஹீரோவுக்கு ஓகே சொல்லிடுறான். நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் ஓகே சொல்லிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்காரு. ஹீரோயின் வந்து அந்த அடிப்பட்டதில் வந்து மயக்கத்தில் இருக்க ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் நீ கவலைப்படாத, இது வரைக்கும் நான் பண்ணது தப்பு தான், என்னை பார்த்தா உனக்கு மனுஷன் மாதிரியே தெரியாது, இருந்தாலும் இந்த ஒரு வாட்டிக்கு மன்னிச்சிரு, இந்த வாட்டியோடு நான் உன்னை விட்டுடுறேன், நான் கெர்ரை வந்து அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க கரெக்டாக லாயர் வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபுட்டு மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்த உடனே வெளியே வா, நான் அவன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும்
லாயரை ஒன்றுமே சொல்லலை. முதல்லன்னா லாயரை திட்டிகிட்டே இருப்பார் இல்லையா, இப்போ லாயர் கூட்ட உடனே சரி வர்றேன்ற மாதிரி சொல்லிடுறு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ வெளியில் போகிறாரு. ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. இன்ன வரைக்கும் ஹீரோ பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. இப்போ வெளியில் போனோடனே லாயர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அவளை பற்றி என்ன நினச்ச? ஈஸியாக தூக்கி போட்டுற மாதிரி சொல்கிற. கடந்த 5 வருஷமாக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல, என்ன கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவளை நான் மீட் பண்ணையில் ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு குழந்தையோட எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, சாப்பாடு தண்ணி இல்லாமல். அவ்வளோ கஷ்டம் யாருக்குமே படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிற? அப்போனா நீயே இப்போ தான் அவளை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போனா அவள் அது யாரோட குழந்தை அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ வந்து இந்த கேள்வியை வந்து அந்த லாயரை பற்றி கேட்க, அது என்கிட்ட கேட்குற, அது ஹீரோயின் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லவும், ஹீரோ அங்கேருந்து எழுந்து ஓடிடுறாரு. என்னன்னா இப்போ வீட்டுக்கு தான் வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே அசிஸ்டண்ட்டு தான் குழந்தைய பார்த்துட்ருப்பார் போல். அசிஸ்டண்ட் கிட்ட கேட்குறாரு குழந்தைய எங்கே அப்படின்னு சொல்லி. இப்போ தான் சார் கஷ்டப்பட்டு தூங்க வச்சேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டண்ட் சொல்கிறாரு. உடனே ஹீரோ வந்து ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாரு. பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்துக்குள்ள கூட என்ன சொல்கிறான்னா, அம்மா எனக்கு டெலிசியஸ் ஃபுட்டு வாங்கித்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோ இன்னொரு சைடு அந்த ஹீரோயின் ஒரு டைரி மாதிரி வச்சுருப்பா. அந்த டைரியை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் என்ன இருக்குன்னா, அந்த பையனோட பிறந்த டேட் இருக்கும். அந்த டேட்டு வந்து ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு போனாலே அந்த டேட்டோட மெர்ஜ் ஆகுது. உடனே ஹீரோ வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டு அசிஸ்டண்ட் கிட்ட சொல்கிறான், நீ பையனை கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே தங்க வை, பேஸ்மெண்ட்டில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சிட்டா. லாயர் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கான். அப்போ வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே நான் டிஸ்சார்ஜ் ஆகிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் இருந்தால் வேஸ்ட்டு தானே, ஹீரோ கூட அக்கறை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், நான் யாருக்கும் இடைஞ்சலாக இருக்க விரும்பலை, நான் என் பையனை கூட்டிகிட்டு போயிடுவேன் இல்லையா அப்படின்னு சொல்லி மன விருத்தியில் பேசிகிட்டு இருக்கா. அதுவும் போக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார் இல்லையா லாயர், அதனால் லாயருக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து வெளியில் நின்று கேட்டுட்ருக்காரு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பேசிகிட்டு இருக்கதெல்லாம் பார்த்து அந்த பையனுக்கு தெரியுது ஹீரோ தான் தன்னோட அப்பான்னு. ஏ பேட் காய், நீ தான் என்னோட டேடியா, என் மம்மியோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து உடனே அங்கேருந்து ஒரு பதிலும் சொல்லாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்த இடத்துல பையன் தடப்புடன்னு விளாண்டுக்கிட்டு இருக்கான், டொம்மு டொம்முன்னு இடிச்சுக்கிட்டு. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான், குழந்தைங்க விளாண்டா இவ்வளோ தான் இரிட்டேட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் கிட்ட கேட்க, அசிஸ்டண்ட்டும் ஆமாம் பாஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பையனை மிரட்டுறான் ஹீரோ, டே அமைதியாக விளாட்றா அப்படின்னு சொல்லி. அதுக்கு பாஸ், நீங்கள் இப்படிலாம் பையனை மிரட்டக்கூடாது, அவன் அழுக ஆரம்பித்தோம்னா நம்மளால் நிப்பாட்ட முடியாதுன்னு அசிஸ்டண்ட் சொல்ல, உடனே ஹீரோ வந்து பையன்கிட்ட கெஞ்சி சொல்ல, அவன் என்ன பண்ணுறான்னா முதுகில் ஏறிக்கிறான், உப்பு மூட்டை தூக்குப்பா அப்படின்னு சொல்லி. நான் ஏன்டா உன்னைய தூக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ தானே என் மம்மியோட ஹஸ்பண்ட், அப்போனா நீ தான் என்னைய தூக்கணும், எல்லாரும் என் மம்மி சொல்லியிருக்காங்க என்னோட டேடி தான் என்னை இந்த மாதிரி தூக்குவாங்கன்னு சொல்லி, அப்போனா நீ தான் என்னைய தூக்கணும் அப்படின்னு சொல்லி உப்பு மூட்டை ஏறிக்கிறான். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சீன்லேயே அன்றைக்கி நைட்டே தூங்குவாங்க இல்லையா, ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். பையன் நைஸாக டாமு மாதிரியே நடந்து வந்து ஹீரோ பக்கத்தில் படுத்துக்கிறான். ஹீரோ, டேய் ஏன்டா என் பெட்டில் வந்து படுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தனியாக தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். உடனே 100 முடிய போய் எண்ணு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்ல, நான் 201 வரைக்கும் எண்ணிட்டு எனக்கு தூக்கம் வரல, நான் இங்கே தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஹீரோவோட கையை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவால் பையன் இல்லையா, அதனால் ஒன்றுமே சொல்ல முடியலை. அந்த பையனோட ஒரே ஒரு முடியை மட்டும் நைஸாக எடுத்துகிட்டு வந்து அசிஸ்டண்ட் கிட்ட கொடுக்குறான். அசிஸ்டண்ட் கிட்ட கொடுத்து இதோட டிஎன்ஏ செக் பண்ணு அப்படின்னு சொல்ல, அதுவும் பர்சனலாக செக் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாத மாதிரி செக் பண்ண சொல்லிடுறான். அந்த அசிஸ்டண்ட்டும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கு அடுத்த நாளே கெர்கூட போய் ஹீரோ என்ன பண்ணுறாருனா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மேரேஜுக்காக. அப்போ கெர் வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்கல, ஹீரோ கொட்டாயாக விட்டுட்டு தள்ளுதாரு. உடனே கெர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன் என்னை நைட்டெல்லாம் தூங்கவே விடலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. உடனே கெர் சொல்கிறா, அந்த வைல்டு பேஸ்டர்ட், அதாவது அனிமலோட குழந்தை உன் வீட்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி பையனை பற்றி தப்பாக பேசவும் ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே நீ அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாரு. நீ ஏன் எழுந்து போகிறேன்னு சொல்லி கேட்க, நீயே ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, பேசாமல் நம்ம ஏன் மேரேஜை வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே தரமாக தள்ளி வச்சுட்டே போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து லைட்டாக வாக்கிங் மாதிரி போய்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக கெர் வர்றா. கெர்கிட்ட வந்து அந்த லாயர் வந்து ஹீரோயினை விட்டுட்டு போக மனசில்லை, இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு ஹீரோயின்னு சொன்னதுனால கெர்கிட்ட விட்டுட்டு லாயர் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ
வந்து கெர் சொல்கிறா, நீயும் உன் பையனும் இந்த விதத்தில் அடுத்த மேனை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஏன் இதெல்லாம் கேட்குற, உனக்கும் ஹீரோவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. எங்கடி கல்யாணம் ஆச்சு, அவன் தான் தள்ளி வச்சுட்டானே கல்யாணத்தை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு புரியலை அப்படிங்கிறா. அதான் உன் பையன் இருக்கான் இல்லையா, அது வந்து ஹீரோவோட குழந்தைன்னு தான் சொல்லிட்டேன், அதனால தான் தள்ளி வச்சுட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, உன் பையனை நீல் டவுன் போட வச்சு மன்னிப்பு கேட்க வச்சேன், வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்க வச்சேன். இதெல்லாம் நான் பார்த்து நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கெர்ரை பிடிக்க அதுங்களையும் கெர் பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுடுறா. இப்போ தள்ளி விட்ட நேரத்துக்கு கரெக்டாக லாயர் வந்த உடனே கெர்ரை பிடிச்சி அடிச்சு போட்டுடுறான். எவ்வளோ தைரியம் தான் அடிப்பண்ணு. உடனே கெர் அங்கேருந்து கோவத்தில் கிளம்பிடுறா. அதே நேரத்தில் இங்கே வந்து ஹீரோ கூட பையன் விளாண்டுட்ருக்க ஹீரோ வந்து பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா, என் பையனை நான் பார்க்கணுன்னு சொல்லி. அதை பார்த்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, வா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை அங்கேருந்து தூக்கிட்டு வர்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த பையனை பார்த்தோன்னே ஹீரோயின் கேட்குறா, நீ நல்லா தானே இருக்க, வேலை பார்த்து உடம்பெல்லாம் வலிக்குதான்ற மாதிரி ஹீரோயின் கேட்கவும், அம்மா என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி புரியலை. உடனே கேட்குறா ஹீரோயின், நீ ஹீரோவோட வீட்டில் வேலை பார்த்தேல, நீல் டவுன் போட்டேல அப்படின்ற மாதிரி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீ அம்மா கிட்ட ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது, அம்மாக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா, அதனால் நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ போனதுக்கப்புறம் பையன்கிட்ட கேட்குறா, ஹீரோ ஒன்று ஏதாவது பண்ணாரான்னு சொல்லி இல்லைன்று சொல்லிடுறான் பையன். அப்புறம் ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினோட ஃபோட்டோவை வச்சு பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, எங்கம்மா இருக்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ரூமுக்குள்ளே வரக்கூடிய கெர் வந்து அவங்க அப்பா அந்த ஃபோட்டோ பார்த்துட்ருக்காரு இல்லையா, அதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அந்த ரூம்லேருந்து கிளம்பிடுறா. இன்னொரு சைடு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த ஃபாரின் கம்பெனியில் நான் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுக கஷ்டம் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு பேசுவாங்கள்ல, அது மாதிரி அடக்கிக்கி பேசிக்கிட்டு கட் பண்ணிடுறா. அதே சமயத்தில் இங்கே கர் கோச்சிட்டு போனாலே அவங்க அம்மா கிட்ட தான் வந்திருக்கா. வந்துட்டு, அம்மா அவள் ஹீரோயின் என்னெல்லாம் செஞ்சால் தெரியுமா, எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்ன செஞ்சா தெரியுமா, அந்த ஒரு பையன் இருக்காலையா, அது ஹீரோவோட குழந்தை தான் சொல்லிட்டா. அதனால் கண்டிப்பாக ஹீரோ வந்து ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ண மாட்டார், நீங்கள் 2 பேருமே அவளை தான் லவ் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கெர் வந்தாலையா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவதை சொல்லிடுறா. இதை அவங்க அப்பா கேட்டுடுறாரு. இன்னொரு சைடு ஹீரோ வந்து ஹீரோயின் 5 வருஷம் கஷ்டத்தை எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்லியிருப்பார். அதில் என்னென்னா, ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவள் வந்து அவங்க அப்பா கார்டு கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த கார்டை வந்து யாரோ அடித்து பிடுங்கியிருக்காங்க. அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வயிற்றுலேயே எத்து பிடுங்கியிருக்காங்க. அதனால் குழந்தை பிறகுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. அது வாழ்வா சாவாங்கிற ஒரு இதில் தான் ஹீரோயின் வந்து குழந்தையே பெற்றெடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அசிஸ்டண்ட்டு. இதெல்லாம் நானே விசாரித்தது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, சரி இதெல்லாம் யார் செஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இது எல்லாத்தையுமே உங்களோட லவ்வர் தான் பாஸ் பண்ணா, கரு தான் பண்ணா அப்படிங்கவும் ஹீரோ வந்து உனக்கு இருக்கட்டும், உனக்கு பூசை வச்சிருக்கின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிருப்பார் போல். அதெல்லாம் வெளியில் சொல்லலை, இந்த ட்ராமாலையும் காட்டலை. இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கதா தெரிஞ்சிச்சு இல்லையா அவங்க அப்பாவுக்கு, அதனால் ஹீரோயினை பார்க்க வந்திருக்காரு. வந்தோடனே ஒன்றுமே பேசலை, டைரெக்டாக பழத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கட் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட விசாரிக்க, அவள் படுற கஷ்டத்தெல்லாம் சொல்ல அவங்க அப்பா அந்த பழத்தை கட் பண்ணி கொடுக்குறாரு. ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த பழத்தை சாப்பிட்டுட்ருக்கா. நீ இனிமேல் ஒன்றும் கவலைப்படாத, நீ நல்லபடியாக இருப்பேன்னு தான் நினச்சேன், ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பேன்னு தெரியாது, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னா நீ என்கிட்ட வந்திருக்கலாமேம்மா அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு, உன்னோட கஷ்டத்துக்கு நான் மருந்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே தான் அவங்க அப்பா வந்திருக்காங்க. வந்தவுடனே அந்த பையன் சொல்கிறான், நான் உங்களை ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், அப்படி நீங்கள் கிராண்ட்ஃபாதர் தானே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இது வந்து ஹீரோயினோட குழந்தை தான் சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தான் உட்காந்து பேசுகிறாரு. நீ வந்து ஹீரோயினை விட்டுரு, அதுக்கான காசு இந்தா அப்படின்னு சொல்லி 5 மில்லியனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீ வந்து இப்போ கெர்ரை வேற கல்யாணம் பண்ணிக்க போகிற இல்லையா, அப்புறம் ஏன் ஹீரோயினை வச்சிட்ருக்க அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு, இனிமேல் கெர்ரை வந்து நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், இந்த பணமும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சில் உதாசனப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினை பார்க்க வந்திருக்காரு. ஹீரோயின் மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் பின்னாடியே வர்றாங்க. கெர்ரும் வந்திருக்கா. வந்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதோட உன்னோட செலவுக்காக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா, உனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதை தேத்துறதுக்காக உன்னை நாங்கள் அப்ராட் அனுப்பலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து கெர்ரோட கல்யாணத்தில் அதாவது இடைஞ்சலாக இருப்பேன்னு சொல்லி தானே நீங்கள் இனி அப்ராட் அனுப்ப பார்க்குறீங்க,
சொல்கிறீங்க? சத்தியமாக சொல்கிறேன், இந்த வாட்டிக்கு நான் போனேன்னா திரும்ப வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டிஎன்ஏ ரிசல்ட் ரிப்போர்ட்டை தான் போடுறாரு. அது வந்து செங்கு வந்து என்னோட பையனா, ஏன் நீ என்கிட்டேருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லவும், உடனே ஹீரோயின் சொல்கிறா, தேவையில்லாமல் நீ ஏன் சிங்கை பற்றி பேசுகிற, என் குழந்தைய பற்றி பேசாதன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் சத்தியமாக நீ என்னை விட்டு போகையில் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சியால் அப்படின்னு சொல்லவும், கெர்ரு வந்து ஹீரோ கிட்ட சண்டைக்கு வரா. உடனே ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறான், அமைதியார், நீ எல்லா தப்பும் ஒன்னால தான். ஹீரோயின் வந்து 5 வருஷமாக கஷ்டப்பட்டால, அது ஒன்னால தான். அந்த ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நினச்சில, அந்த பேபியை எத்துனது ஹீரோயினை இது பண்ணது, அதனால் கெர்ரை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாரு ஹீரோ. இப்போ அந்த ரூமை விட்டு கெர்ரை இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே வர்றாங்க. ஹீரோயின் சொல்கிறா, இனிமேல் நான் உனக்கு எந்த கடனும் படலைன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அடுத்து கெர்ரு கேட்குறா, நீ என்னை லவ்வே பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, இந்த நீ 3 வருஷமாக பண்ண டார்ச்சருக்கு வந்து நீ என்னை காப்பாற்றினதுக்கும் நான் அதை டாலரேட் பண்ணதுக்கும் சரியாக போச்சுன்னு மாதிரி கெர்ருக்கு பதில் சொல்லிடுறாரு ஹீரோ. உடனே இதில் கோவப்பட்ட கெர்ரு வந்து இந்த பையிலே நைஃப் வச்சுருப்பா போல், எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினை குத்த போகிறா. கரெக்டாக ஹீரோ வந்து செஸ்ட்டுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி தள்ளி குத்திடுறா. இப்போ நான் வாழல, நீங்களும் சாவுங்கடா அப்படின்ற மாதிரி அவளை வந்து போலீஸ் இழுத்துட்டு போயிடுறாங்க கெர்ரை. ஹீரோ வந்து அதே இடத்துல மயங்கிறவுக்கு முன்னாடி சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட, நான் உன்னை வந்து முதல்ல காப்பாற்றலை, இப்போ அதை காப்பாற்றிட்டேன், ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோயினோட கையில் ஒரு கயிறை கட்டி வச்சுருக்கா. ஹீரோ கண்ணு முழிச்ச மாதிரி தெரியுது, கண்ணி எழுந்துடுறா. ஏன்னா ஒரு நூலை தானே கட்டி வச்சுருக்கா. நீ எழுந்தோன்னு எனக்கு தெரியணும் இல்லையா, அதனால தான் இந்த நூலை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே மன்னிச்ச மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உன்னோட பழைய ஸ்லாங் நீ என்கிட்ட பேசுவல்ல, அது மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லி லவ்லியாக பேசிகிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து இன்னொரு சீன்லேயே என்ன பண்ணுறான்னா, லாயர்கிட்ட தான் பேச வந்திருக்கா. லாயர்கிட்ட வந்து கிளியர் பண்ணிடணும், ஹீரோவை தான் லவ் பண்ணுற மாதிரி, அதை தான் பேச வந்திருக்கா. லாயரும் புரிஞ்சுக்கிறாரு. உனக்கு ஃப்யூச்சரில் என்ன ஹெல்ப் பண்ணாலும் நீ என்கிட்ட கேட்கலான்னு சொல்லி லாயர் சொல்ல, எனக்கு இனிமேல் தேவைப்படாது ஹெல்ப் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உடனே லாயர் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஹீரோவை டைவர்ஸ் பண்ணணுன்னா நீ என்னையத்தை நாடி ஆகணும், அதனால் கண்டிப்பாக நான் உனக்கு தேவைப்படுவேன் அப்படின்னு சொல்லி லாயர் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ லாயர்கிட்ட பேசிட்டு கரெக்டாக ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வர, நீ யாரை பார்க்க போனா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் லாயரை தான் பார்க்க போனேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து தைரியமாக சொல்ல, ஹீரோ வந்து ஜலஸாக ஃபீல் பண்ணாமல் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பற்றினது எல்லாத்தையும் சொல்லிட்டேல, இனிமேல் லாயர் இன்டர்ஃபியர் ஆக மாட்டார்ல நமக்குள்ளே அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக ஆக மாட்டார், நான் எல்லாத்தையும் தெளிவாக லாயர்கிட்ட சொல்லிட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோயின் லைட்டாக ரொமான்ஸ் பண்ண போகிற மாதிரி தெரியுது. அசிஸ்டண்ட் உள்ளே வந்துடுறாரு. உடனே அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்து ஹீரோ முறைக்கிறதை பார்க்கணும். பாஸ், நான் தெரியாமல் வந்துட்டேன், எனக்கு கண்ணி தெரியாது பாஸ், நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட் வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாரு. அதுக்கு அடுத்த நாளே ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோயின் கூட்டிகிட்டு வர்றா. வந்த உடனே பையன் போய் அவங்க அம்மா கிட்ட தான் ஒட்டுறான். டே நென்னி, நீ வெல்கம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி பையன் கிட்ட ஹீரோ கேட்க, நீ மறுபடியும் பேஸ்மெண்ட்டில் போட்டு அடைச்சி வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, நீ செஞ்ச தானே, அதனால தான் பையன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், உனக்கு இந்த வீட்டில் எந்த ரூம் வேணுமோ எங்கேனாலும் தூங்கிக்கோ, ஆனால் ரூமுக்கு வராத, ஏன்னா நான் மம்மி கூட தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் என் மம்மி கூட தூங்கணும், ஏன்னா உன் மம்மி என்ன நான் உன்னோட டேடி அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு டேடி கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி பையன் சந்தோஷமாக விளாண்டுட்டு இருக்கையில் கரெக்டாக ஹீரோவோட அம்மா வர்றாங்க. ஹீரோயின் பயப்படுறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அம்மா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லி ஹீரோயின் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு ஊடால நிற்க, ஹீரோவோட அம்மா ஒன்றுமே சொல்லலை. டேரெக்டாக ஹீரோயின் கையில் போய் ஒரு ஜுவல் பாக்ஸை தான் கொடுக்குறாங்க. சாரிம்மா, இவ்வளோ நாள் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எங்கள் ஃபேமிலியோட ஜுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்து மன்னிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஊடால நல்ல ரொமான்ஸ் எல்லாம் இப்போ நடக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஒரு பிறந்த நாள் வருது. வீடெல்லாம் இருண்டு போய் கிடக்கு. என்னன்னு பார்த்தா குழந்தையும் ஹீரோவும் அழகாக ஒரு கேக்கோட ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி பாட்டு படிச்சுக்கிட்டே 2 பேருமே வர்றாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஹீரோ, உன்னோட விஷ் என்னன்னு சொல்லி வேண்டு அப்படின்னு சொல்லி கண்ணை மூடுறா. இங்கே ஹீரோயின் இன்ன வரைக்கும் கண்டாலையா, அது எல்லாமே கனவு. இந்த கையில் நூல் கட்டினது வரைக்கும் எல்லாமே கனவு. இன்ன வரைக்கும் ஹீரோ கண்ணே முழிக்கலை. அதுங்குள்ளேயும் சாரி, நான் எல்லாருமே கண்டது கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறா. கரெக்டாக ஹீரோ கண்ணு முழிக்கிறான். ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாரு அப்போ ஹீரோ கிட்ட, சார் உங்களோட இல்னஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆகிக்கிட்டே போகுது, அதுவும் போக இப்போ நைஃபால் குத்து வாங்கினீங்க இல்லையா, அதனால் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு, உங்களை காப்பாற்றுறது வந்து ரொம்ப 10% மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஹீரோக்கு உடம்பு சரியில்லை போல். அதனால் ஹீரோயினை வந்து விலக்கி வைக்கிறதுக்காக ஹீரோயினோட மனசு நோகிற மாதிரியே இப்போ வந்து காப்பாற்றினாரு. அந்த கற்கிட்டேருந்து காப்பாற்றினது எல்லாமே பொய்ன்ற மாதிரியே ஹீரோயின் கிட்ட நடிக்க, ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. நீ பொய் தானே சொல்கிற, எல்லாம் விளையாட்டுக்கு தானே சொல்கிறேன்னு சொல்கிறா. நான் தான் உண்மை சொல்கிறேன்ல, உங்ககிட்ட விளையாண்டு எனக்கு
போர் அடிச்சு போச்சு, உன்னை நான் விட்டுறலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அங்கேருந்து போக போகிற மறுபடியும் ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவால் தாங்கிக்க முடியல ஹீரோயின் போகிறத. மறுபடியும் நான் இப்போ பண்ணது கூட கடைசி கிஸ்ஸு தான், இனிமேல் உன்னை கிஸ்ஸு கூட பண்ண மாட்டேல, அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்லி போய் படுத்துக்கிறாரு. ஹீரோயின் வந்து மன விரக்தியில் அங்கேருந்து போக ஹீரோ இன்னொரு சைடு அழுதுகிட்டே ஒரு வாரமாக படுத்து தலைவலியிலேயே அடித்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து எங்கே போகிறான்னா டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறா. போன உடனே பேட் காய் வரலையா மம்மி, கண்ணு முழிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் இன்னும் கண்ணு முழிக்கலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போய் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பையன் சொல்கிறான் அம்மா யாரோ கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல யாருன்னு சொல்லி போய் ஹீரோயின் பார்க்குறா. யாருன்னா ஹீரோயினோட உண்மையான பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. வந்த உடனே சொல்கிறாங்க ஹக் பண்ணிவிட்டு, நாங்கள் தான் உங்களை பெற்றவங்க, ரொம்ப நாள் உங்களை தேடிட்டு இருந்தோம், நீ கிடைக்கவே இல்லை, நீ மன்னிச்சிரு, இவ்வளோ நாள் கழிச்சு உன்னைய கண்டுபிடிச்சதுக்குன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. ஹீரோவும் ஹீரோயின் வந்து ஒன்று சேரலை. இது பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லிடுங்க. உங்களுக்கு தளபதி விஜய் பிடிக்கும்னா க்ரீன் கலர் ஹர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் போக இந்த ட்ராமாவில் வந்து சீசன் 2 இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், வேறு ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்கலாம். பாய்.